வாங்கண்ணா. இது எலும்பு ரெண்டு இது குழந்தைகளா வந்து மொத்தம் எப்படி பார்க்கணும் இப்போ அட்மிஷன் போடுற அளவுக்கு ரெண்டு வந்து அது எப்படி அதனால இங்கேயே நீங்கள் பண்ணீங்களா இப்படி இங்கே மண்டே வண்டி வருது ஆள் வந்து வந்தாங்கன்னா கூட்டு போய் ஃப்ரீயாக இப்போ இங்கே விநாயகம் இல்லை வேற எதுக்கு இதில் நம்ம இது இருக்குன்னு சொல்லுவோம் போகிற கேட்டாக் அதனால எந்த ஏஜில் இருக்குது அபோவ் 50 தான் அதான் வரும் அது சொன்னது சின்ன வயசில் கண்ணெல்லாம் அடிப்பட்டு முன்னாடி அது வந்து லென்ஸு மாற்றி வேறு லென்ஸ் அது எல்லா இடத்துலையும் சார்ஜ் ஃப்ரீயாக குழந்தைங்களுக்கு இல்லை பொதுவாக குழந்தைங்களுக்கு கண்ணாடி போடுற அளவுக்கு அது ஃபோனு தான் நிறைய பார்த்து கண்ணாடி போடுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணல கண்ணாடி போடுற அளவுக்கு பசங்க இருக்குதான் நான் கேட்க முடியல ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க இதில் எத்தனை பேர் கொடுத்தாங்கம்மா எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க 4 பேர் எத்தனை கொடுத்துருக்காங்க புக்கிங் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு 20 பேர் கொடுத்துருக்குறாங்க 20 பேர் இப்போ நீங்கள் பிளட்டை எப்படி செக் பண்ணி இருக்குல்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சீராக அப்போ நீங்கள் அங்கே பெட்டை மட்டும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் இங்கே பார்க்கும்போது வாங்கி பார்க்கலாம் டெஸ்ட்டு போட்டு அவங்க சுகர் ஆமாம் அதில் பார்க்கலாம் இல்லை வரவங்க மேக்ஸிமம் அது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சுகருக்குனால அது வந்து பட்டு யூஸ் இல்லை அது தேவையில்லாத 2 முகாமுக்கு இந்த முகாம் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்காங்க ரமலான் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம் அதனால கொஞ்சம் இது வந்து அவசியமான ஒன்று தான் பிளட்டு வந்து பெரிய பாக்கியம் இருக்குது மக்கள் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு உடம்புல தான் அது பேர் பயப்படுவாங்க எந்த சுகர் இருக்குனாங்களாம் கொடுக்க முடியாது அதனால் நிறைய கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து நிறைய குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு பிளட்டுலாம் அவங்க உடம்பு உயிர்ப்பாக ஆரம்பிக்காததில்ல இப்போ ரத்தம் கொடுக்குறவங்களுக்குண்ணே ஆப்பிள் மாதுளை ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாரு அவங்களுக்கும் ஆக்டிவும் நல்லது தான் அது பிளட்டு சர்க்குலேஷன் ஆகும் நல்லது
அண்ணனை படுக்க வச்சிருவா ரத்தம் இருக்கு அண்ணா இதை பாருங்க தம்பி ஐஸ்வரி போன் அடிச்சாரு ரத்தம் பெரிய யாரோ பெரிய கவனம் கொடுத்துல பெரிய இல்ல இந்த வயதுல விழிப்புணர்வு நாட்டில் ஒரு நல்லது கூட்டத்தில் இன்னும் உற்பத்தி அதிகமாகும் அதனால ஒன்றும் இது இல்லை நீங்கள் பல வகை உங்கள் உடம்பும் நல்லது ரெண்டாவது மக்களுக்கு நீங்கள் பேருந்து வந்து லாபம் பண்ணுறது கவர்மெண்ட் காவலை கொடுத்தீங்க காவலை டாக்டர் தான் அது பண்ணுவாங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே அது ஒன்றும் இல்லை அது ஈசிசியில் உள்ளவங்க தெரியும் கரெக்டாக இதில் டிசீஸ் மாட்டாங்க ஆமாம் அவங்க வந்து டாக்டர் தான் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடாதுல்ல டாக்டர் வந்து நிறைய விழிப்புணர்வு பண்றோம் மக்கள் எதிர்பார்க்குறாங்க வெயில லேட்டா வராங்க கொஞ்ச நாள்ல எல்லாமே இருக்கா வரட்டாலே கடையில் வரல அப்படி வாங்க நான் இல்லையா அறிவுடன் வாங்க அந்த பையங்க தம்பி நல்ல உட்காருங்க மாமா பைக் வந்துடும் உட்காரு இங்க வாங்க அஜய் ரத்தம் இருக்கு வாங்கினவங்களே ஹலோ 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 ரத்தம் எடுக்கலாம் மேடம் கொடுத்துட்டீங்களா மீன் யாரு ஆயப்பாடி சமூக நல அறக்கட்டளையும் காரைக்கால் விநாயகர் விவசாய மருத்துவமனை இணைந்து 3ஆம் ஆண்டாக மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் இரத்த தான முகாமிற்கு சிறப்பித்து பிசியோதெரபி காது மூக்கு தொண்டை பிரிவு உள்ளிட்ட முகாமினை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் பூம்புகார் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அண்ணன் எஸ் பவுன்ராஜ் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்று நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது அண்ணன் அவர்கள் ரத்தம் தானம் கொடுத்தவர்களுக்கு அந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவிப்பார். தம்பி ஜாவித் என்ன வருமா கிளியனூர் தம்பி ஜாவித் அவர்களுக்கு அண்ணன் பாராட்டு சான்றிதழ் வழங்கி ரத்தம் கொடுத்திருக்காங்க. உயிர் காக்கிற ரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டு தம்பி வந்து தானா வாலண்டியரா வந்து ரத்தம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி. ஒரு 20 பேர் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உங்கள் அனைவர்களுக்கும் ரத்த தானம் கொடுக்க உயிர் காக்க ரத்த தானம் கொடுக்க உங்கள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரபியுதீன் சன் ஆஃப் தாஜுதீன்
தம்பிக்கும் கிளியனூர் தான். கிளியனூர்லேருந்து வந்து இந்த ரத்த தான முகாமில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்காங்க. இந்த ரத்தம் கொடுத்த தம்பிக்கு அண்ணன் முன்னாள் சட்டமன்ற பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் எஸ் பவுன்ராஜ் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் வழங்கி கௌரவித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கார்கள். நன்றி. அண்ணன் ஃபஜிலகண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கும். வாங்க மேல வாங்க. ஹஜ்ஜி வாங்க. சாயிரு ரகுமான் நீங்களே வாங்க மேல வாங்க. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி ஊக்கப்படுத்தா இன்னும் அதிகமான மக்களை கொண்டுட்டு வந்து இந்த பொது மருத்துவம் ரத்த தான முகாமை சிறப்பிக்க இன்னும் சிறப்பாக செய்யலாம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருக்கலாச்சேரி ஊராட்சி அதிமுக கிளை செயலாளர் அண்ணன் ஃபஜிலக் அவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார். அஜி ரொம்ப நன்றிண்ணா, கலந்து சிறப்பிச்சு.